என்ன ஜெயா, என்ன முடிவுல தான் இருக்கீங்க? அதான் பணத்தை மாசம் மாசம் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கோம்ல சரளா. இப்படி 50,000 50,000மா கொடுத்து நீ எந்த காலத்துல கடன் அடைக்க போற? எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு. ஒரு 80 லட்சம் ரூபா மொத்தமா ஒரு இடத்துல நான் கட்டணும். அதனால வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு மொத்தமா செட்டில் பண்ணிடு. ஐயோ சரளா, என்ன நீ திடீர்னு வந்து மொத்தமா பணத்தை கேக்குற? நான் எங்க போவேன் அவ்வளவு பணத்துக்கு? ஒரு டியூ கூட பாக்கி இல்லாம நான் பணத்தை கரெக்டா கொடுக்கறல சரளா. என்கிட்ட மொத்தமா அவ்வளவு பணம்லாம் இல்ல. சரி, நீ எவ்வளவுதான் டைம் கேக்குற? மொத்தமா செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் கேக்குறேன்னு கேக்குறேன். அது இப்போதைக்கு முடியாது சரளா. இப்பதான் ஏதோ சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வருமானமே வரும். அந்த வருமானத்தை வச்சுதான் உன் கடனை முடிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் டைம் கொடு. இல்ல, எனக்கு அவசர தேவை இருக்கு. என்னால அவ்வளோ நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். உன் பேர்ல அயனம்பாக்கத்துல ஒரு இடம் இருக்காமே, அந்த இடத்தோட மதிப்பும் எனக்கு உன் புருஷன் கொடுக்க வேண்டிய கடனோட மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கணக்கா தான் வருது. அந்த பணத்துக்கு பதிலா நீ அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்துரு. உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. என்னம்மா, என்னாச்சு? அந்த சரளா வந்தாடிங்க. எதுக்குமா? என்ன சொல்ற? அவ எதுக்கு வீட்டுக்கு வரா? நாம தான் கரெக்டா பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வரா? தெரியலடி, திடீர்னு வந்து மொத்த பணத்தையும் கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றா. இல்லனா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல தமிழ். திடீர்னு அவ்ளோ பணத்துக்கு எப்படிமா ஏற்பாடு பண்றது? அவளுக்கு மூக்கு வேர்த்திருச்சு போல இருக்கடி. அதுக்கு அவளே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கா. நமக்கு அயனம் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல. எதுமா? ஏய், அம்மா எனக்கு எழுதி கொடுத்ததுடி. ஆ ஆமா, சொல்லிருக்கல. அந்த இடத்தை எழுதி கேக்குறாடி இப்போ. அம்மா, பேசாம அதை எழுதி கொடுத்துருமா. அதோட மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணே, இப்போ உனக்கு உடம்பு தேவையில்ல? பரவாயில்லம்மா. முத்தம்மா, உனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல்னு சொன்னாங்க. இப்ப தேவையில்லையா? இப்ப பரவாயில்ல அம்மு. வர்ஷினி பாப்பா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் மனசுக்கு ஏத்த போல உனக்கு வாழ்க்கை அமையும். வக்கீல் சார், வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்க பேர்ல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் பண்ணது. அந்த இடத்த இப்ப கவர்மெண்ட்ல கேக்குறாங்க. அங்க பெரிய லைப்ரரி வரப்போகுதான். சிஎம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஜனாமாவும் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. சொத்து உங்க பேர்ல இருக்கிறதுனால நீங்க கையெழுத்து போடணும். அம்மு, அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட விருப்பப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. இப்போ அந்த இடத்த கேட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுமா. அது ஒரு நல்ல காரியத்தை தானே போக போகுது. என்ன மேடம், பணம் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ மேடம் பண்ணிடுவாங்க. இல்லங்க, என்னால அந்த இடத்தை எழுதி தர முடியாது. ஏம்மா, அத்தை ரொம்ப நல்லவங்க, பெருந்தன்மையா இருப்பாங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆனா இவ்ளோ சுயநலமா இருக்காங்க. நீ வேற. அவ பணத்தாசை பிடிச்சவ வர்ஷினி. உனக்கு அவளை பத்தி தெரியல. உங்க அப்பா அவர் தங்கச்சியை விட்டு கொடுத்து பேசிடக்கூடாதுன்னு அப்படி பேசிருப்பாரு. அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? சும்மா பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுன்னா எப்படி வர்ஷினி கொடுப்பாங்க? கட்டு கட்டா பணத்தை கண்ணில் காட்டியிருந்தா இந்நேரம் கையெழுத்த போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. மாமா, தேவையில்லாம அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? அவங்க உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? மாப்பிள, என்கிட்ட அவங்க பணம் கேட்கவே இல்ல. நான் பணம் கொடுக்கவும் இல்ல. கையெழுத்து போட சொன்னாங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்ல. அப்புறம் ஏன் போடல? அதுக்கு என்ன அர்த்தம்? சிபி,
இப்ப எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றா. வசதி வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இப்ப தெருவுல நிக்கிறாள்ல, இப்ப மொத்தமா இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு நினைக்கிறா. இனிமேலாவது நீ எல்லாம் அவளை புரிஞ்சுக்கோ. அவ குணம் என்னன்னு நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. சும்மா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி யாரும் என்கிட்ட பேச வராதீங்க. மா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. திரும்ப திரும்ப பேசி ஜானுவை ஹர்ட் பண்ணாதீங்கம்மா. இது அவங்க காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தமிழே, சொல்லு தமிழே. என்னம்மா, ஏமா இப்படி பண்ற? என்னடி பண்ண? மா, அவ்வளவு பெரிய மனுஷி உன்னை நேர்ல கூப்பிட்டு அந்த இடத்த கேக்குறாங்க. நீ என்னமா தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, அதுக்கு என்னமா அர்த்தம்? மா, ஜனாமா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயமா? அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க கேக்குறாங்க. அந்த இடத்துல லைப்ரரி கட்ட போறாங்களாமா. அது எத்தனையோ பசங்களுக்கு உதவ போற இடமா. ஜனாமா உனக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தது தானமா? அதை திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? மா, நீ லைன்ல இருக்கியா இல்லையா? ஏதாச்சும் பேசு. இருக்கேன் தமிழே. நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால சத்தியமா நம்ப முடியலமா. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருந்தா கூட சொல்லு. இங்க எல்லாருமே உன்னை வேற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்கம்மா. நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ற. உனக்கு பணம் தான் பெருசு, அது இதுன்னு ரொம்ப தப்பா பேசுறாங்கம்மா. ப்ளீஸ்மா, மா நீ உடனே கிளம்பி வாமா. வந்து கையெழுத்து போட்டு கொடுமா. மா பேசுமா. நான் உன்கிட்ட தானம்மா பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுமா. அந்த இடத்துல அப்படி என்னதாம்மா இருக்கு? மா, 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 என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அத்த, நீங்க அவளுக்காக வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட். அவ கண்டிப்பா வரமாட்டா. திமிரு பிடிச்சவ. அன்னைக்கு அவ்வளவு சொல்லியோ கையெழுத்து போட முடியாதுன்னு போனானா அவ எப்படி திரும்ப வந்து கையெழுத்து போடுவான்னு நீங்க நம்புறீங்க?